கணிதத்தில் புதிய தேற்றம் கண்டுபிடித்து மதுரை கல்வியாளர் இராசா கிளைமாக்சு சாதனை படைத்துள்ளார். அவருக்கு பள்ளி ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். மதுரையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளை நடத்தி வரும் COA கல்வி குழுமத்தின் நிறுவனர் முனைவர் இராசா கிளைமாக்சு ஓய்வு பெற்ற சுங்கதுறை அதிகாரி ஆவார். இவர் கணிதத்தில் அதிலும் குறிப்பாக வடிவியலில் ஜியோமெட்ரி பல புதிய தேற்றங்களை கண்டுபிடித்து உலக அளவில் கணித அறிஞர்களிடையே புகழ் பெற்று வருகிறார். மேலும் உலக கணிதக்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழகம் என்ற அமைப்பு இந்த ஆண்டு ஏகலைவன் என்னும் விருதினை வழங்கி இவரை பெருமைப்படுத்தியது. இந்நிலையில் இத்தாலியில் நடைபெற்ற உலக கணித மாநாட்டில் பங்கேற்ற அவர் அந்த மாநாட்டில் கண்டுபிடித்த 12 புள்ளி வட்டம் என்ற புதிய வடிவியல் தேற்றத்தை அறிஞர்கள் நடுவில் அரங்கேற்றினார். இந்நிலையில் மதுரை திரும்பிய இராசா கிளைமாக்சு இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது பேசிய அவர் 1822 ஆண்டில் ஜெர்மனியைச் சேர்ந்த ஃபோயர்பாக் முக்கோணத்தில் உள்ள 6 முக்கிய புள்ளிகள் வழியாக ஒரு வட்டம் செல்கிறது என்பதை கண்டுபிடித்தார். அதற்கு 6 புள்ளி வட்டம் என்று பெயரிட்டார் என்றார். அதன்பின் சுமார் 10 ஆண்டுகள் கழித்து பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஓர்லி டெர்கெம் என்பவர் மேற்கூறிய 6 புள்ளி வட்டம் ஒரு முக்கோணத்தில் மேலும் கூடுதலாக 3 முக்கிய புள்ளிகள் வழியாக செல்கிறது என்பதை கண்டுபிடித்தார். எனவே அதற்கு 9 புள்ளி வட்டம் என்று பெயரிட்டார். தற்போது சுமார் 200 ஆண்டுகள் கழித்து தமிழராகிய நான் அந்த வட்டம் ஒரு முக்கோணத்தில் மேலும் கூடுதலாக 3 புள்ளிகள் வழியாகச் செல்கிறது என்பதை கண்டுபிடித்து அவ்வட்டத்திற்கு 12 புள்ளி வட்டம் என பெயரிட்டுள்ளேன் என்றார். இந்த புதிய கண்டுபிடிப்பை இத்தாலியில் நடைபெற்ற கணித மாநாட்டில் உலக் கணித மேதைகள் நடுவில் எடுத்துரைத்தேன் என்றும் மகிழ்ச்சியுடன் அவர் தெரிவித்தார். இராசா கிளைமாக்சுக்கு ஆசிரிய பெருமக்கள் கல்வியாளர்கள் என ஏராளமானோர் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். பொருள் என்னன்னு கேட்டால் அதில் நம்ம கணிதத்தில் 100க்கு 100 வாங்கியிருக்கோங்கிறது அதுக்குடைய அர்த்தம். ஹெச்என்டி போட்டால் அப்போது ஹெச்என்டி எடுத்து நான் தேர்ச்சி அடைந்த ஒரு மாணவன்கிறதையும் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அந்த பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு மீண்டும் அந்த ஜாமெட்ரியை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி அதை ஆராய்ச்சி பண்ணதில் அந்த 9 புள்ளி வட்டம்ங்கிறது அது ஏற்கனவே அது கண்டுபிடிக்கப்பட்டது 9 புள்ளிகள். அதாவது முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் ஒரு ஜெர்மானிய கணித வல்லுனர். அவர் ஒரு முக்கோணத்தில் முக்கியமான புள்ளிகள் ஒரு 6 புள்ளிகள் வழியாக ஒரு வட்டம் செல்கிறது அப்படிங்கிறது தான் அவர் கண்டுபிடிச்சார். ஒரு முக்கோணத்தில் முக்கியமான புள்ளிகள் அது நீங்கள் அடிக்கோடிட்டு சொல்லணும். சும்மா எல்லா புள்ளி வழியாகவும் அது போகலை. முக்கியமான புள்ளிகள் 6 புள்ளிகள் வழியாக அந்த வட்டம் செல்கிறது என்பதை அவர் கண்டுபிடித்தார். அவர் பேர் கார்ல் வில்லியம்ஸ் ஃபோயர்பாக் அப்படிங்கிறது அவருடைய பேர். அதுக்கப்புறம் ஒரு 10 ஆண்டுகள் கழித்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு கணித வல்லுனர் அதே வட்டம் அந்த 6 புள்ளி மட்டும் இல்லாமல் இன்னொரு 3 புள்ளி வழியாக செல்கிறது, 3 முக்கிய புள்ளிகள் வழியாக செல்கிறது அப்படிங்கிறத பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஆர்லி டெர்கம் அப்படிங்கிற ஒரு கணித வல்லுனர் அதை கண்டுபிடிச்சார். அவர் தான் அந்த வட்டத்துக்கு 9 புள்ளி வட்டம் என்று பெயரிட்டு இன்று வரைக்கும் அது 9 புள்ளி வட்ட தேற்றம் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் விக்கிபீடியாவில் போய் பார்த்து 9 பாயிண்ட் சர்க்கிள் அப்படின்னு போட்டிங்கன்னா அது வரும். அதில் நான் இப்போ சொன்ன எல்லா வரலாறுமே அதில் இருக்கும்.